அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கேசி பழனிசாமி அவர் எக்ஸ் வலைதளத்தில் திமுகவும் ஓபிஎஸும் உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேசி பழனிசாமி என்ன சொல்லுவார், நான் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர், ஆதி காலத்துலேருந்து நான் இருக்கிறேன். இங்கே அதிமுக மிகப்பெரிய அளவில் சீரழிஞ்சு போச்சு, சிதைஞ்சிருச்சு, தொண்டர்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, அம்மாவினோட ஆட்சியை கொண்டு வர முடியல, இப்படிலாம் புலம்பிகிட்டு இருக்கார். இந்த புலம்பலுக்கெல்லாம் யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருவர் தான். அவருடைய சுயநலம் தான் அனைத்து அதிமுகவினுடைய முன்னோடிகளும் புலம்புறதுக்கு முக்கியமான காரணம். இவர் பொதுவாக தூக்கி எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை போடுறார். ஓபிஎஸும் திமுகவும் உறவில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிவிட்டு 3 பேர் இருந்தீங்க. அதில் ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி 3 பேருமே இருக்குங்கல்ல. இதுவரையிலையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள், நடவடிக்கை எடுத்துருந்தீங்க? எல்லா தொண்டர்கள் என்ன நினச்சாங்க? சரி, 3 பேர் ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாங்க. இப்போ கேசி பழனிசாமியினுடைய இது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை மட்டும் குறை சொல்கிறத மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி யாருனால இப்போ பலவீனம் அடைஞ்சு, யாருனால மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது, இந்த கட்சியெல்லாம் இப்படி பிளவுபடுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். இது கேசி பழனிசாமிக்கு தெரியாதா? இப்போ கேசி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பித்து யார் யாரை போய் நீங்கள் சந்தித்து பேசியிருக்கீங்க? அதை சொல்ல முடியுமா வெளியில்? டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இந்த 4 பேரையும் போய் சந்தித்தேன், நான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கீங்களா? எல்லாத்தையுமே பொத்தாம்பதும் ஒரு வார்த்தைகளை பதிவு பண்ணிவிட்டு நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதெல்லாம் கேசி பழனிசாமி குறியாகவே இருக்கார். அதிமுக ஒருவேளை ஒருங்கிணைந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரவர் நிலைப்பாட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னும் கேசி பழனிசாமி இருக்காப்புல. இந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா எந்த விதமான முயற்சிகளும் ஈடுபடலை. தொலைக்காட்சி விவாதங்களில் உட்காந்துக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை குறைச்சி பேசுகிறதுல குறியாகவே இருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் கேசி பழனிசாமி சொல்கிறார், ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்கிறார்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று வரலாமே அப்படின்னு சொல்கிறார். கேசி பழனிசாமியினுடைய குறி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வரணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் பேசுகிறார். இதே எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு, ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு 4 பேர் தெருவில் போகிறவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு தான் தெரியல. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணுறாரு. அந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கொடுக்குறாங்க. அது திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஏகோபித்த ஆதரவோடு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இதற்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்து சொல்கிறாங்க. அது இது அரசியல் நாகரிகம். இதை யாருமே குறை சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தேனி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுமே வாழ்த்து சொல்கிறாங்க. துணை முதலமைச்சராக பதவியேற்றதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கேசி பழனிசாமி அவருடைய பதிவை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை போடுறாரு. ஓபிஎஸும் அவருடைய மகன்களும் அவருடைய குடும்பத்தாரும் அதிமுகவால் தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சாங்க. தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி வளர்த்த இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு அதிமுக பிளவுபடுத்திட்டாரு. மறைமுகமாக தன் மகன் மூலம் திமுகவோடு உறவு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு போடுறாரு. பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்து அதிமுக பிளவுபடுத்தினது யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அதிமுக பிளவுபடுத்தினார். தனக்கு தேவையானது பூராத்தையும் பிஜேபியின் மூலம் அவர் வாங்கிக்கிட்டார். இதுதான் நடந்தது. கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வலது பக்கம் இருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 3வது முறையாகும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வரணும், அதுக்கான நாங்கள் வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னவர். எல்லாத்தையும் போகிற போக்கில் பொதுவாக ஒரு பதிவுகளை போட்டுட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா, இன்றைக்கி திமுகவோட உறவில் இருக்கிறது யார்?
கேசி பழனிசாமிக்கு என்ன தெரியாதா? கேசி பழனிசாமிக்கு வந்து பிஜேபி பிடிக்கலைங்கிறதுக்காக உங்களுடைய விருப்பத்தை இன்னொருத்தர் மீது திணிக்கிறதே மிகப்பெரிய தவறு தானே. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு போங்க. ஆனால் பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு அதிமுகவை பிளவுபடுத்துகிறார் அப்படின்னா, இந்த அதிமுகவை பிளவுபடுத்தினது இன்னைக்கு அம்மா காலத்தில் இருந்த 1.5 கோடி தொண்டர்களுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தான். தொடர்ந்து தோல்வியில் கொடுத்துட்டு வர்றது யார்? ஓபிஎஸ் தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு வர்றாங்க. தொடர் தோல்வியில் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலையே புறக்கணித்தவர் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுடைய உரிமையை பறித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து கேசி பழனிசாமிக்கு கண்ணுக்கு தெரியலையோ? ஓபிஎஸை மட்டும் குறி வைத்து நீங்கள் வந்து காய் நகர்த்துறீங்கன்னா இதில் என்ன காரணம்? அப்போ நீங்கள் என்ன ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க? ஓபிஎஸை எதிர்த்து பேசுகிறதுக்காக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சுக்கிறதா? நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இதெல்லாம் நான் கேட்கல, பொதுவெளியில் தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து சசிகலாவோட போய் சந்தித்து பேசியிருக்கீங்களா? எதுவுமே பேசலை, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிப்போம், நாங்கள் மாவட்டம் தோறும் தொகுதிகள் தோறும் உங்கள் ஆட்களை போடுவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளவை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி சொன்னது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தெருவில் போகிறவங்க 4 பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பித்தா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு எல்லாரும் எதிர்த்து ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா? அதுவுமே கிடையாது. ஒருத்தரையாவது போய் பழனிசாமி அணையில் இருக்கிறவங்க போய் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமியோட நீங்கள் பேச வேணாம். ஒரு 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர், உங்களுடைய இணைப்பு இணைப்பு இணைப்புன்னு எங்கே வந்து பேசுகிறீங்க? தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறீங்க, அதுதானே நடக்குது. திமுகவோடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உறவு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மாவினுடைய விசுவாசி, நம்பிக்கைக்குரியவர், அவர் எதுக்கு போய் திமுகவோட உறவு வைக்கணும்? ஒரு வாழ்த்து சொல்வது தவறா? அப்படி பார்த்தா புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கூட தான் இது வெள்ள நிவாரண நிதிகள் ஏதாவது வரும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு போய் அம்மா கையில் கொடுத்தாங்க. ஏங்க நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நீங்கள் எதிர்த்து கேள்வி வைப்பீங்களா? கேள்வி கேட்க தைரியம் இருக்கா? அரசியல் நாகரிகங்கிறது என்ன? ஒரு காலத்தில் அம்மாவே வந்து 96லேருந்து 2000 வரைக்கும் கலைஞர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க? தீய சக்தி கருணாநிதினு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? திரு கருணாநிதினு போட்டு பேச ஆரம்பித்தாங்க. இங்கே அரசியல் நாகரிகம் படிப்படியாக வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு நண்பன் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கணும், ஒரு எதிரி நல்லது செஞ்சானா பாராட்டணும். அந்த மாதிரியான மனநிலை வந்து இங்கே யாருக்குமே வந்து கிடையாது. குறிப்பாக கேசி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் எப்படியாவது டார்கெட் பண்ணி எப்படியாவது வந்து நிப்பாட்டிடணும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க நடந்துக்க முடியாதுல்ல. இங்கே 4800 கோடி ரூபா டெண்டர் முறையீடு வழக்கு இருக்குது. இன்றைக்கி கொடநாடு வழக்கு இருக்குது. 11 மருத்துவக் கல்லூரி கட்டினதில் ஒரு லஞ்ச ஒழிப்புத்தினர் வழக்கு இருக்குது. இது நிலக்கரியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்ததுக்காக வழக்கு இருக்குது. இதையெல்லாம் வந்து திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி மேலேயோ அவங்களுடைய சகாக்கள் மேலே ஏதாவது ஒரு விசாரணை நடத்தியிருக்காங்களா? எங்கேயாவது வெளியில் வர பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படி அதை வந்து அப்படியே அமைக்கி போட்டிருக்காங்க? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது நீக்கணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பாவிட்ட வந்து முறையிடுறாரு. மாறானாத்து அந்த இருக்கை வந்து ஒப்படைக்குது. இப்போ யார் உறவில் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமியா ஐயா ஓபிஎஸ்ஸா? ஒன்றுமே புரியாமல் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து அதிமுகவில் அந்த காலத்தில் வந்து நாங்கள் எம்பியாக இருந்தோம், எம்எல்ஏ இருந்தோம். நான் ஒரு சாதாரண தொண்டனா இதை பூரா உங்கள்கிட்ட நான் வந்து கேட்குறேன். கேசி பழனிசாமி அவர்கள் இதுக்கு பூரா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அதிமுக ஒன்றிணைந்தால் அந்த இடத்தில் நாமளும் ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஏதாவது ஒரு இணைப்புக்கு நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன், இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் பொது வெளியில் சொல்ல முடியுமா? இப்போ கேசி பழனிசாமியோட நிலைமை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நம்ம பேசணும் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க, ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இங்கே தொண்டர்கள் வந்து உங்களை நம்புகிற மாதிரி தயாராகவே இல்லை. இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு 3 பேர் ஆரம்பிச்சிங்கள, 3 பேரையும் தொண்டர்கள் என்னைக்காவது நம்பியிருக்காங்களா? நம்பவே கிடையாது. உங்களுடைய குறிக்கோள் வேறு திசை நோக்கி நகருது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் தான் ஒரு உறவில் இருந்துட்டு எல்லாத்தையும் வந்து சாதிக்கிறாரு. திமுக பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்குது. திமுக எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிளவுபட்ட அதிமுக இருந்தால் திமுகவுக்கு தான் லாபம், கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறாங்க.
இது கூட உங்களுக்கு தெரியலையா? நன்றி, வணக்கம்.